அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்ப்போம். இனியா டைனிங் ஹாலில் சாப்பிடும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி காலேஜில் ஏதாவது சொன்னாங்களா, பிரின்ஸிபல் ஏதாவது பேசுனாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லையம்மா அதெல்லாம் ஒன்றும் பேசலையே அப்படிங்கிறாங்க. நேற்று நடந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்டாங்களா அப்படிங்க. இல்லைம்மா ஒன்றும் சொல்லலையேம்மா, நிஜமாக தானே வெறும் மறைக்கலையே நீ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் எதுவுமே மறைக்கவே இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. சரி நான் அடுத்த ரூம் போயிடறாங்க. இனி எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஐயோ அம்மா மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, அப்போ அம்மாவுக்கு விஷயம் எதுவும் தெரிஞ்சிருச்சா, காலேஜில் பிரின்ஸிபல் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வரணும்னு சொன்னது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா, அம்மா ஃபோனில் எதுவும் மெசேஜ் வந்துச்சா, இப்போலாம் பல மாதிரி யோசிக்கிறாங்க. ஐயோ டேடி கிட்டக்க வேறு நம்ம சொல்லியிருக்குமே காலேஜுக்கு வர சொல்லி, இப்போ அம்மா கிட்ட சொல்லவா வேண்டாமா, அம்மாட்ட சொல்லிடுவோமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க டேடி கால் பண்ணுறாங்க. என்ன இனி அம்மா என்ன பண்ணுறேன்னு, வீட்டில் தான் டேடி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. டேடி ஒரே பயமாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, அம்மா கிட்ட சொல்லவா வேண்டாமான்னு, காலேஜில் வேறு பிரின்ஸிபல் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. டோன்ட் வரிடா, நான் இருக்கேன், நாளைக்கு நான் வரேன் காலையில், சரியா எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு. 10 o'clock வர சொல்லியிருக்காங்க டேடி. நான் ஷார்ப்பாக 9:45 வந்துடுறேன், சரியா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஓகேவா, டோன்ட் வரி, பயப்படாத அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து திருப்பி இங்கே வந்து அன்னாரம் அவங்க ஓகே டேடி நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு வச்சுறாங்க. உள்ளே கரெக்டாக பாக்கி வந்துடுறாங்க. என்ன யார் கூட பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. இனியை திருத்துன்னு முடிக்கிறாங்க. உங்கள் அப்பா கூட தான் நானே. ஆமாம் அவர் எங்கே நாளைக்கு வராரு, அவர் எதுக்கு வர சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. இன்னும் எதுக்கு என்ன பேசுனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா காலேஜில் வந்து யார் எதுவும் சொன்னாங்களா என்னன்னு சொல்லி அதை தான் விசாரிச்சாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்கே வரப்போகிறாரு, ஏன் வரப்போகிறாருன்னு கேட்குறாங்க. வர்றேன்னு சொன்னாங்களே, இல்லையே நான் அப்படி எதுவும் பேசுறேன்னு. பொய் சொல்லாத நீ இன்னும் கரெக்டாக என்கிட்ட உண்மையை பேசலை, இன்னும் என்கிட்ட போய் இது பேசிட்டு தான் இருக்க நீ. உங்கள் அப்பா வந்து நாளைக்கு நீ காலேஜுக்கு வர சொல்லியிருக்க, பிரின்ஸிபல் பேரண்ட்ஸை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படின்னா நீ என்ன கூட்டிகிட்டு போக உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிற, அப்படியே உனக்கு இன்னும் போய் பேசுகிற, எத்தனை இடத்த நானும் உன்னை திருப்பி கேட்குறது, கேட்டதுக்கு என்ன பேசுனா இல்லவே இல்லைன்னு மாறி போய் பேசுறீங்களே, அவ்வளோ தூரம் மறைச்சிட்டேன்னு. மாமா ப்ளீஸ்மா, பயமாக இருந்துச்சுமா, எப்படி என்னடி உனக்கு பயம், என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கா பிசாசு மாதிரி இருக்கா, உங்கள் அம்மா தானே, திட்டுனா கோவம் வாங்கினா கோவப்பட்டா எல்லாமே நீ தான் சமாளிக்கணும், அதுக்கு பயந்து ஒவ்வொரு விஷயத்த மறைச்சி பண்ணணும், இப்படி எத்தனை இடம் இதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். மாமா ப்ளீஸ்மா, இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு ஓரளவு சால்வ் ஆச்சு, திருப்பி இன்னொரு பிரச்சனைனா நீ வைவியே திட்டுவேங்கிறதுக்காக தான் பயந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லலைன்னு. என்கிட்ட சொல்லலை அப்படின்னா அது தப்புங்கிறது உனக்கே தெரியுதுல்ல, இன்னும் எத்தனை தான் உன்ட்ட திருப்பி நான் இதையே சொல்லிக்கிட்டே இருக்கச்சே, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அப்படியே நீ இப்படி போய் பேசுகிற அளவுக்கு நீ மாறிட்டியேன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியா ராதிகாவை காட்டாங்க. ராதிகா கிட்டக்க வந்து கோபி போய் பேசுகிறாரு. ராதிகா நான் உங்கள்கிட்ட பேசணுங்கிறக்கா வந்து நீ என்னடா என் கூட பேசக்கூட மாட்டேங்கிறேன், நான் வந்தாலே எஞ்சி பேர் ப்ளீஸ் ராதிகா உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் மனசார பேசணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ கூட இனியா பற்றி நினச்சா அவ்வளோ கவலையாக இருக்குது. அவ்வளோ பேருக்கு முன்னாடி போலீஸில் இனியா போய் நின்னா பாவம், என் சின்ன பிள்ளை, அவள் ரொம்ப சின்ன வயசு, அவள் என்ன நினச்சிருப்பா, அவள் எப்படி மனசார பாதிக்கப்பட்டிருப்பா, ஆனால் பரவாயில்ல நீ எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, அவளை வந்து அங்கேருந்து காப்பாற்றிருக்க அப்படிங்கிறாங்க. ராதிகா வந்து சொல்கிறாங்க, ஓகே போதும் பேசி முடிச்சிங்கன்னா நான் இப்போ போகலாமா அப்படிங்கிறாங்க. என்ன ராதிகா இப்படி பேசுகிற நீ அப்படிங்கிறாங்க. சரி இதே தான் அன்றைக்கி வந்து பாக்கியா வந்து என்னோடய பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க கோர்ட்டுக்கே, அப்போ என் பொண்ணு மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும் உங்களுக்கு கொஞ்சமாதிரி யோசிக்க தோணலைல்ல, நானும் அப்படியே நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், இப்போ உங்கள் பொண்ணையும் கோர்ட்டுக்கு போலீஸ் கேஸு எல்லாத்தையுமே ஸ்டேஷனுக்கு இழுத்துருக்கலாம், ஆனால் அப்படி நான் எதுவுமே பண்ணலை. அந்த போலீஸ்கிட்டக்க திருப்பி நான் கெஞ்சினேன், எங்கள் அண்ணனை ஃபோன் போட்டு நிறைய உயர் அதிகாரிக்கெலாம் போலீஸ் ஃபோன் போட்டு அதுக்கப்புறமா பேசி நான் இனியாக ரிலீவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்படிப்பட்ட கேரக்டரை இருக்கிற என்ன நீங்கள் என்ன நினச்சிங்க, என் குழந்தை இல்லைன்னு சொல்லி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு தடவை என்கிட்ட வந்து ஆறுதலாக பேச வந்தீங்களா, இப்போ வந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இல்லை ராதிகா ஒரு நிமிஷம், நான் இன்னும் பேசி முடிக்கல, இன்னும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது ராதிகா ப்ளீஸ் ராதிகா அப்படின்னு சொல்லி கோவி கெஞ்சுறாரு. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை இனிய விஷயம் வந்து காலேஜுக்கு தெரிஞ்சு போச்சு, ஸோ பிரின்ஸிபல் வந்து நாளைக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸோடு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்களாம், அதுக்காக நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராதிகா நான் போய் என்ன ஏதுன்னு போய் கேட்க போகிறேன், அதோடு இல்லாமல் நீ எனக்கு கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு, நான் என்னென்னு வர சொல்கிறீங்க, அவங்களுடைய அம்மான்னு சொல்லி வர சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ராதிகா நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வெக்கமாக இல்லை, நீங்கள் எத்தனை இடம் அடிபட்டாலும் எத்தனை இடம் பண்ணாலும் நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா, திரும்ப அந்த குடும்பத்துக்கே நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வேணாலும் உங்கள் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிடுங்க, ஆனால் என்ன விட்டுருங்க சரியா, என்னை வந்து பாவான்னு சொல்லி என்ன எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வீடை கட்டுறாங்க. மறுநாள் காலையில் ஆயிடுது. பாக்கியா காலையிலே கிளம்பிடுறாங்க. ஆனால் அமிர்தா ஜெனி 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்கம்மா நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், சாப்பாடு எல்லாமே சேர்த்து செஞ்சுட்டேன், மத்தியானத்துக்கு சேர்த்து செஞ்சுட்டேன், அதுக்குன்னே நான் வந்துடுவேன், சப்போஸ் நான் வரலை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு தாத்தா பாட்டி 2 பேரையும் சாப்பிட வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிங்க ஆண்டி நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு 2 பேரும் சொல்லுவோம். தாத்தா பாட்டி வராங்க. எங்கம்மா போகிற அப்படின்னு, காலேஜுக்கு மாமா அண்ணி, நீ மட்டும் இதுக்குமா தனியாக போகிற, நாங்களும் வரோம் அப்படிங்கிற. ஐயோ அத்தை வெயில் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோமே இனியா பற்றி இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது. அப்போ நாங்கள் காலேஜுக்கு வந்தால் தானே அவளை சம்மந்தப்பட்ட என்ன விஷயம் ஏதுன்னு தெரியும். நானும் ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆனவங்க அம்மா, அங்கே ஹெட் மாஸ்டர் என்னென்ன கேள்வி கேட்பாங்கிறது எனக்கும் தெரியுமா, அதனால் நானும் வரேன், எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து சமாளிப்போம், நீ மட்டும் எதுக்குமா கஷ்டப்படணுன்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பிரின்ஸிபலை பார்த்து பேசிடுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ அவட அம்மாவா, நீங்கள் எங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக என்ன அப்படிங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன் மேம்னு.
பொண்ணை வந்து எங்கேனாலும் ஊர் மேய போன்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டே கதின்னு சொல்லி கிடப்பீங்களோ நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு வைக்கிறாங்க. இல்லை மேடம் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. பின்ன உங்கள் பொண்ணு எங்கே போயிட்டு வந்திருக்கா, என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்குன்னு? ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா மேடம், அவளை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. பாட்டியும் கேட்குறாங்க, இவள் போக மாட்டேன்னு தான் சொன்னாலும் இவள் ஃப்ரெண்டு தான் இவளை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பாட்டியும் பேசுகிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் டிசியை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு இனியாவும் அவங்க அம்மா பேசுனதுக்கு, என் அம்மாலாம் நல்லா தான் வளர்த்தாங்க மேடம், நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க. நீ பேசாது, நீ வாய் பேசாது, நீ பேச வேண்டிய நிலைமையில என்ன இல்லை, நீ வாயை மூடுன்னு பிரின்ஸ்பல் இனியாவும் திட்டுறாங்க. அப்புறம் தாத்தா சொல்கிறாங்க, நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருந்தேன், ரிட்டையர் ஆனவன் தான். ஸோ எனக்கு பிள்ளைகளை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் இப்போ இனியாவுக்கு டிசி கொடுத்துட்டிங்கன்னா அவளோட எதிர்காலமே பாதிக்கப்படும், கொஞ்சம் அவளை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை சார், எனக்கு வந்து பிள்ளைகளோட படிப்புலாம் அதுக்கப்புறம் தான், ஃபஸ்ட்டு எங்களுடைய காலேஜ் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நீங்கள் எங்கே வேணாலும் போய் சேர்த்துக்கோங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் டிசி கொடுத்தது தான்.